ஓம் சிவாய நமக. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். குரோதி வருடம் கடைசி மாசமான பங்குனி மாத ராசி பலன் அப்படிங்கறது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இந்த பங்குனி மாசம் அப்படின்னாலே எல்லாரும் ஞாபகத்துக்கும் வர்றது முருகப்பெருமானுக்கு உகந்த பங்குனி உத்திர திருநாள் அப்படிங்கிறது தான். இந்த பங்குனி உத்திரம் இந்த மாசம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரலுக்கு 11, பங்குனிக்கு 28ஆம் தேதி பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருது. இந்த மாசத்துக்கு உண்டான கிரக அமைப்புகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சூரிய பகவான் மீனராசியில இருக்கார், ராகுவோட சேர்ந்து இருக்கார். செவ்வாய் மிதுனத்திலிருந்து 24ஆம் தேதி கடகத்துக்கு போய் நீசமடைகிறார். புதன் மீனராசியில நீசமாயிருக்காரு. அதிசாரத்துல பங்குனி 4ஆம் தேதி கும்பராசிக்கு போறாரு. 27ஆம் தேதி மறுபடியும் மீனராசிக்கு போறாரு. சுக்கிர பகவான் மீனத்துல உச்சம். அப்ப நீசபங்க ராஜயோகம் அப்படிங்கிறது உருவாகுது. இந்த நீசபங்க ராஜயோகம் உங்களுக்கு சூப்பரான பலன்கள் அப்படிங்கறதெல்லாம் கொடுக்கும். குரு பகவான் ரிஷபத்திலையும் சனி பகவான் கும்பராசிலையும் இருக்காரு. மகா சனி பயிற்சி திருக்கணித பஞ்சாங்கப்படி 15ஆம் தேதி பங்குனிக்கு 15, மார்ச்சுக்கு 29 மீனராசிக்கு சனி பகவான் போறாரு. ராகு மீனத்திலையும் கேது கன்னிலையும் இருக்காங்க. இந்த கிரக அமைப்புகள் ராசி மாற்றங்கள் உங்களுக்கு எப்பேற்பட்ட பலாபலன்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது அப்படிங்கிறத துல்லியமா நாம பார்த்துருவோம். மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த பங்குனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரோதி வருடத்தோட கடைசி மாசம். மாச தொடக்கத்துல ராசி அதிபதி நீசமாவும் வக்கரமாவும் இருக்காரு. அதனால உங்களுக்கு சில பின்னடைவுகள் இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை கேட்காதீங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பங்குனியை பொறுத்த வரைக்கும் முதல் 4 நாளைக்கு மட்டும்தான் மீன ராசியில ராசி அதிபதி புதன் இருக்க போறாரு. இந்த 4 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாரான நேரம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த வருஷம் முடியும் போது போற போக்குல குரோதி வருஷம் ஒரு நன்மையை கொடுத்துட்டு போச்சுரா அப்படின்னு நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு நிறைய தகவல்கள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். கொஞ்சம் ஆரோக்கியத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். கை கால் வலிக்கும், மூட்டு வலி, முதுகு வலி, குறிப்பா கழுத்து வலி பிரச்சனை இதெல்லாம் வரும். அதனால கூடுமான வரைக்கும் இந்த மாசத்துல பயணங்கள், தேவையற்ற அலைச்சல் இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிங்க. அதே மாதிரி இந்த மாசம் தொடங்கி 4வது நாள்லயே அதிசாரத்துல கும்பராசிக்கு ராசி அதிபதி புதன் போயிடுறாரு. பாகிஸ்தானத்துக்கு அவர் போறாரு. அப்படிங்கும் போது நிறைய நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களை தேடி வரும். குறிப்பா பாத்தீங்கன்னா, அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் இருந்த விரிசல் அப்படிங்கிறது இப்ப சரியாகும். ஏதோ நாம ஒரு காதல் திருமணம் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் பண்ணது வீட்டுல உள்ளவங்களுக்கு பிடிக்கல, பிரிஞ்சிருக்கோம். சரி போ, நாளைக்கு ஏதோ ஒரு குழந்தை பிறந்தா சேர்ந்துக்க மாட்டாங்களா அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம புலத்துல பாத்துக்கிட்டு இருப்போம். இப்படி உள்ளவங்களுக்குலாம் இப்ப நீங்க வாழக்கூடிய அந்த வாழ்க்கையை பார்த்து தந்தையாரை கூப்பிட்டு, சரி போப்பா ஏதோ நடந்து போச்சு இந்தா அப்படின்னு சொல்லி ஒண்ணு சேருவாங்க. ஏதோ 10 ரூபாயை கொடுத்து இதை வச்சு ஏதாவது தொழில் பண்ணி போல, ஏன் கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி தந்தை வழி ஆதரவு அப்படிங்கிறது நமக்கு ஆறுதலை கொடுக்கும். அதோட தந்தை வழி ஆதரவே சிலர் பேருக்கு இல்லை அப்படின்னாலும் கூட தந்தை வழி உறவுகள் இருப்பாங்க, பங்காளிகள் இருப்பாங்க. பெரியப்பா, சித்தப்பா, பெரியப்பா பையன், அண்ணன், அத்தை, இந்த மாதிரி யாராவது இருப்பாங்க இல்லையா, அவங்க உங்களுக்கு உதவியா இருப்பாங்க. போய் உங்களை பத்தி எடுத்து சொல்லுவாங்க. ஏயா ஒத்த புள்ள வச்சிருக்க, கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு, இப்ப யாரு என்ன தலையில எடுத்துட்டு போற, குடியா ஏதோ போயிட்டான் அப்படின்னு சொல்லி உங்க பக்கம் நிற்பாங்க. உங்களுக்கு ஆறுதல் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்கு ஆளுங்க இருக்கும். பரவாயில்லடா, நாம ஒரு தப்பே பண்ணாலும் மன்னிச்சு ஏத்துக்கிறதுக்கு நமக்கு 4 பேர் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கும். அது மாதிரி ஏதோ ஒரு தொழில் பண்ணி நொடிச்சு போயிட்டோம், நட்டம் அடைஞ்சு போயிட்டோம், 10 ரூபா கடன் ஆகி போச்சு, சொந்த தொழில் பண்ணி ஒரு முதலாளியா இருந்துட்டு இப்ப தொழிலை விட்டுட்டு வேலை பார்க்கறேன், ஆனாலும் கடன் அடைய மாட்டேங்குது அப்படிங்கிற நிலைமையில உள்ளவங்களுக்கும் இது மாதிரி ஆதரவு அப்படிங்கிறது இருக்கும். சரி போ, இனிமே என் வேலைக்கு போயிட்டு இருக்க, இந்தா ஏதோ கடனை அடைச்சிட்டு பொழப்பு பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வீக சொத்தை வித்துவிட்டோ ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு பணம் பண்ணி உங்களுக்கு கொடுத்து உங்களை உந்தி தள்ளுவாங்க வெற்றியை நோக்கி. அந்த மாதிரி வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல கிடைக்கும். அதே மாதிரி அண்ணன் தம்பி உறவுகள் இப்போ ஒற்றுமையா இருக்கும். கடந்த காலகட்டத்துல முட்டல் மோதல் அப்படிங்கிறது இருந்திருக்கலாம். ஏதோ ஒரு ரூபத்துல அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரிவு வந்துருச்சு. ஒரு குடுக்கல் வாங்கலா இருக்கலாம், இல்ல ஒரு சொத்து பிரச்சனையா இருக்கலாம், பாக பிரிக்கிறதா இருக்கலாம், ஏதோ வார்த்தைகள், பெண்களுக்குள்ள சண்டை வந்து கூட பிரிஞ்சிருக்கலாம், பிள்ளைகளுக்குள்ள சண்டை வந்து கூட பிரிஞ்சிருந்திருக்கலாம். அப்படி இருந்த அண்ணன் தம்பி உறவுகள் எல்லாமே இப்ப ஒண்ணு கூட, சரி போ ஏதோ நம்ம அண்ணன் தானே, நம்ம தம்பி தானே, இழுத்து பிடிச்சி ஓட்டுவோம் போ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்ப ஒத்துமையா இருப்பீங்க. பாக பிரிவினைகள் இந்த காலகட்டத்துல செய்யலாம். ஒத்துமை அப்படிங்கிறது ஏற்படும் போது பூர்வீக சொத்தை நாம பிரிச்சுக்கணும். இந்த நேரத்துல ஏதோ அரடியோ காலடியோ உனக்கு கூட இருந்தானே, எனக்கு கூட இருந்தா என்ன அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு ஒரு சுமூகமா பிரிச்சுக்கலாம். ஊர்ல 4 பேர் பெரிய மனுஷன் சொந்தக்காரங்களை வச்சு, இல்ல கிராமத்துல நாட்டாம கிட்டாம இருப்பாங்க, இப்படி வச்சு சொத்து பிரிச்சுக்கிறதுக்கு இந்த மாசம் நல்ல மாசம் அப்படிங்கிறத நாம சொல்ல முடியுது. அது மாதிரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல அதிகாரமிக்க பதவிகள் தேடி வரும். மேல்மட்டத்துல அதிகாரிகள் நமக்கு அனுசரணையா இருப்பாங்க.
கூட வேலை செய்யறவங்க ஆதரவா இருப்பாங்க. உங்களோட உழைப்பு புரிஞ்சிக்கப்படும். கடுமையா உழைக்கிறேன், ஆனா ஒரு வேலையும் செய்யாம ஓப்பி அடிக்கிறவன் தான் 10 ரூபா கூட சம்பளம் வாங்குறான், நல்ல பேர் வாங்கிட்டு போறான். நான் செய்யற வேலைக்கு சேர்த்து அவனும் நல்ல பேர் வாங்கிட்டு போயிடுறானும், எனக்கு ஒன்றும் கிடைக்கலையே அப்படின்னு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரு கட்ட பதவி உயர்வு, ஒரு கட்ட சம்பள உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த மாசத்துல பரிபூர்ணமா இருக்கு. அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மாச தொடக்கத்துல மீனராசியில சுக்கிரன் உச்சமாவும் வக்கரமாவும் இருக்காரு. 5க்கும் 12க்கும் அதிபதியான சுக்கிரன் வக்கரமும் உச்சமும் அடையிற இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு இரவு பகல் மாதிரி தான். நன்மை தீமை அப்படிங்கிறது கலந்தே கிடைக்கும். 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் அவர் பலமும் அடைஞ்சிருக்காரு, உச்சமும் அடைஞ்சிருக்காருங்கும் போது பிள்ளைகளால பெருமை அப்படிங்கிறது சேரும். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க, பிள்ளை நல்லா விளையாண்டு ஜெயிச்சுட்டு வந்தது, நல்லா படிக்குது, பள்ளிக்கூடத்துக்கு போனா பிள்ளைகளை பத்தி ஆசிரியர்கள் புகழ்ந்து பாராட்டுவாங்க. இது மூத்த பிள்ளைகளுக்கு. மறுபக்கம் பாத்தீங்கன்னா இளைய பிள்ளைகள் ஒழுங்கா படிக்கல, போகல, வரல. ஒரு பிள்ளைய பத்தி பெருமை, ஒரு பிள்ளைய பத்தி ஒரு சுமாரான பலன் அப்படிங்கிறது தான் கிடைக்கும். அது மாதிரி பாத்தீங்கன்னா சில பேருக்கு திருமணம் அப்படிங்கறத முயற்சி எடுத்தேன், பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ண முயற்சி செய்யறேன் அப்படின்னா அது வர்ற மாதிரி வரும். எல்லாம் அமைஞ்சிரும். பொண்ணு பார்த்தாச்சு, மாப்பிள்ளை பார்த்தாச்சு, பேசி ஈசி முடிச்சாச்சு, எல்லாம் போறப்ப கடைசி நேரத்துல ஏதோ ஜாதகம் செட் ஆகல, அது இது அப்படின்னு சொல்லி தட்டிக்கிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை ஒன்றும் பெருசுப்படுத்த வேண்டியதில்லை. நம்ம அடுத்த கட்ட முயற்சி அப்படிங்கிறத செஞ்சுட்டு போயிடலாம். அது மாதிரி மாச தொடக்கத்துல மிதுன ராசியில செவ்வாய் இருக்காரு. பங்குனி 24 வரைக்கும் அவர் அங்கதான் இருக்காரு, உங்களோட சொந்த ராசிக்குள்ளேயே தான் இருக்காரு. அப்படிங்கும் போது தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கூடுதலாவே இருக்கும். எது வந்தாலும் நம்ம பாத்துக்கலாண்டானே. ஆனா அந்த தைரியம் ஒரு அகம்பாவமா மாறக்கூடாது. நம்ம தான் பெரிய ஆள், நம்மளால எல்லாம் முடியும் அப்படிங்கிற மாதிரி கண்ணை மூடிட்டு எதுலயும் இறங்கிடக்கூடாது. நமக்கு தான் தைரியம் இருக்க, இறங்கி பார்த்துடணும், அது தப்பா கொண்டு போய் விட்டுடும். அதனால எதுலையுமே நிதானத்தை கடைபிடிக்கணும். தைரியமே இருந்தாலும் கூட ஒரு ஆத்துல போட்டாலும் அளந்து போடணும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி எதா இருந்தாலும் நிதானத்தோட செய்யணும். 24ஆம் தேதி கடகராசிக்கு போய் நீசம் அடைஞ்சிடுறாரு. அப்ப உங்களோட கடன் அடையறதுக்கு வழி பிறக்கும். சில பேருக்கு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறதும் கிடைக்கும். சொத்து வாங்கலாம், சுகம் வாங்கலாம், தொழில் போட்டிகளை சரி கட்டலாம். இப்படி பல அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. பொது வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கும் எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது நல்லபடியா நிறைவேறும். அதோட மகா சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது நடக்குது. ரொம்ப அற்புதமான ஒரு சனிப்பெயர்ச்சியா உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. சனி பகவான் எங்க வராரு, ராசிக்கு 10வது வீட்டுல தொழில் சனியா வரார். முதலீடு போடலாமா ஜோசியர்னா போடலாம். நல்ல கடுமையா உழைக்கணும். ஒரு கடை வச்சிருக்கேன்னா நம்ம தான் முதலாளி, நம்ம அப்புறம் போய்கலான்னு இருக்கக்கூடாது. நம்ம போய் கண்ணுங்கருத்தமா தொழிலை பாத்தீங்கன்னா சனி 100 மடங்கு உங்க தொழிலை வளர்த்து கொடுப்பார். அப்படி ஒரு அற்புதமான இடத்துக்கு சனி பகவான் வராரு. இந்த சனி பயிற்சியால தொழில் கொடிகட்டி பறக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆனா தொழில்ல நேர்மை அப்படிங்கிறது இருக்கணும். லாபத்துக்காக தான் தொழில் செய்யறோம், ஆனா அதுல குறைஞ்சபட்ச லாபம், ஒரு நேர்மை, தரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், வாடிக்கையாளர்களை மதிக்கணும், கடையை வச்சுக்கிட்டு எரிஞ்சு விழுவக்கூடாது. இதெல்லாம் சனி பார்த்துக்கிட்டும் இருப்பாரு. அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த மாச கடைசியில பங்குனி 27ஆம் தேதி உங்களோட ராசி அதிபதி புதன் மறுபடியும் மீனராசிக்கு போய் அங்க நீசம் அடைஞ்சிருவாரு. சூரியனோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்துக்கிட்டு புத ஆதித்ய யோகம், புத சுக்கிர யோகம், நீசபங்க ராஜயோகம் இத்தனையும் கொடுப்பாரு. தொழில லாபம் வரும். இருந்தாலும் கூட்டு தொழில கூட்டாளிகளால கொஞ்சம் இந்த மாச கடைசியில பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால ஒப்பந்தங்கள் எல்லாம் கொஞ்சம் புதுப்பிச்சு வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. மற்றபடி இந்த மாசம் ரொம்ப நல்ல மாசமா தான் இருக்கு. நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. செலவு ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கோம். விரைய குரு அப்படிங்கிறவர் இருக்காரு அப்படிங்கறதால பரிவர்த்தனை யோகத்திலே இருந்தாலும் விரைய செலவு வரும், பிரச்சனை இல்லை. நீங்க நல்ல செலவுகள் பண்ணுங்க, உதவி செய்யுங்க. ஏழைபாளைகளுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க. உங்ககிட்ட இருக்கிறவங்கள, வேலை செய்யறவங்கள நல்லபடியா பாத்துக்குங்க. இந்த பங்குனி மாசம் ரொம்ப அற்புதமா இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.